வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டெய்லி சர்வீஸ் வீடியோவில் ஃபஸ்ட்டு வீடியோவாக ஒரு சாம்சங் மொபைலுக்கு ஏர்பீஸும் மைக்கும் மாற்ற போகிறோம். இந்த சாம்சங் தான். இதில் ஏர்பீஸும் கேட்கல, மைக்கும் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொன்னாங்க. நான் செக் பண்ணேன். இதில் ஏர்பீஸ் மெதுவாக கேட்கு, நம்ம மைக்கு சுத்தமாக வேலை பார்க்கல. வாங்க இப்போ நம்ம இதை பிரிச்சுக்கலாம். பிரித்தாதான் நம்ம இந்த மொபைலை சர்வீஸ் பண்ண முடியும். அதனால் பேனலை கொஞ்சம் கவனமாக கழட்டுங்க. இப்போ பேக்டோரை கழட்டிட்டு உள்ளே ஸ்க்ரூ இருக்கும். சாம்சங்கில் 3 ஸ்க்ரூ தான் இருக்கும் பின்னாடி. அதனால் அதை கொஞ்சம் கவனமாக கழட்டுங்க. கஸ்டமரோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. சிம்மு எல்லாத்தையும், ஏன்னா தொலைஞ்சிருச்சுன்னா நம்ம அதை வாங்கி கொடுக்க மாதிரி ஆயிரும். எல்லாத்தையும் ஒரு ஓரமாக சர்வீஸ் முடிந்த வரைக்கும் எல்லாத்தையும் பத்திரமா பக்கத்தில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்க்ரூவை கழட்டதுக்கு 2 மேக்னெட் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நான் ஃபஸ்ட் வீடியோவிலே சொல்லியிருப்பேன். நீங்கள் மொபைல் சர்வீஸ் வீடியோ, ட்ரைனிங் வீடியோலாம் பார்க்கல அப்படின்னா அது ஒரு ப்ளேலிஸ்ட்டாகவே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். நான் மொபைல் சர்வீஸ் தேவையான எல்லா பொருளையுமே நான் அதில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த டெய்லி சர்வீஸ் பாருங்கள், உங்களுக்கு புரியும். இப்போது பேனலை கழட்டிக்கலாம். பேனலை கழட்டும் போது கொஞ்சம் கவனமாக கழட்டுங்க. டைட்டாக இருந்துச்சுன்னா மெதுவாகவும் கழட்டுங்க. ஏன்னா டேமேஜ் ஆகிடக்கூடாது. டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம கஸ்டமர்கிட்ட பதில் சொல்லிகிட்டு இருக்கணும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக கழட்டுங்க. எந்த டேமேஜும் இல்லாமல் கழட்டுங்க. அப்போ தான் நமக்கும் சர்வீஸுக்கும் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், பொறுமையாக கழட்டிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் பொறுமையாக கழட்டுங்க. போட தனியாக எடுத்துடலாம். பார்த்தீங்களா, இங்கே தான் ஏர்பீஸ் இருக்குது. ஏர்பீஸை கழட்டி இப்போது அதை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போது சுத்தமாக ஏர்பீஸ் கேட்கல, சவுண்டே வரல அப்படின்னா தான் நீங்கள் ஏர்பீஸ் மாற்றணும். இந்த மாதிரி பிரச்சனைக்கெலாம் ஒரு ஊக்கு எடுத்து அங்கே இருக்க டஸ்ட்டு, அழுக்கு எல்லாத்தையுமே, அந்த ஓட்டையில் இருக்க அழுக்கு எல்லாத்தையுமே நீங்கள் இப்படி க்ளீன் பண்ணாலே போதும். ஏன்னா இந்த ஏர்பீஸ்லேருந்து வர்ற வாய்ஸ் நம்ம கேட்கணுன்னா அங்கே சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும். அதை ஒரு சின்ன துணி வச்சு மூடி வச்சுருப்பாங்க. அப்போ எப்போல்லாம் அங்கே அழுக்குப்படுதோ அப்போ தான் அந்த வாய்ஸ் வெளியே வர முடியாமல் தான் இந்த சவுண்டு கம்மியாக கேட்குறது, மொத்தமாக கேட்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வரும். அதனால் சுத்தமாக வச்சுக்கிறது நல்லது. நீங்கள் அந்த ஒரு ஊக்கோ, ஒரு பின்னோ, ஒரு ஊசியோ எடுத்து அந்த ஓட்டையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, ஒரு தடவைக்கு 2 தடவை அந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏர்பீஸை அங்கே வைக்கலாம். வைக்கிறதுக்கு முன்னாடி ஏர்பீஸையுமே ஒரு தடவை க்ளீன் பண்ணிடுங்க. அப்புறம் அதில் எதுவும் தூசி இருந்தாலும் அது திரும்பியும் போய் அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா க்ளீன் பண்ணிட்டு அதோட ப்ளேஸில் வச்சு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா உள்ளே போயிடும். பாருங்கள், வச்சாச்சு. இப்போது இதுக்கு நம்ம மைக்கு மாற்றலாம். சாம்சங் மைக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் யூனிவர்சல் மைக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி சாம்சங் மைக் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரிஜினல் மைக் இருக்கான்னு பாருங்கள். கிடைக்கல அப்படின்னா பழைய மொபைலில் இருக்கிற அந்த மைக்கை எடுத்து வச்சுக்கோங்க. பழைய பொருளை சேர்த்து வைக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ தான் உங்களுக்கு சர்வீஸு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேஸ்ட்டை கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு மெதுவாக அந்த மைக்கை எடுத்துடுங்க. என்கிட்ட அது கொஞ்சம் லெட் இருக்கிறதுனால நான் எக்ஸ்ட்ரா லெட்டாக எதுவும் எடுத்துக்கல. நீங்கள் புது மைக்கு மாற்றும் போது லெட்டு வச்சுட்டு கரெக்டாக மாட்டுங்க. சின்ன சின்ன டேமேஜ் இல்லாமல் மாட்டுங்க. ஏன்னா நம்ம பேனல் மாற்றும் போது மைக்குக்கு ஒரு காடி கொடுத்துருப்பாங்க. அதில் அங்கே வைக்காத மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் அதில் வைக்கலை அப்படின்னா சரியாக ஃபிட் ஆகாது, பேனல் மாட்ட முடியாது. டேமேஜ் இல்லாமல் கரெக்டாக சால்ட்ரிங் பண்ணுங்கள். ஷார்ட் இல்லாமல் சால்ட்ரிங் பண்ணுங்கள். இப்போ எல்லாம் சால்ட்ரிங் பண்ணியாச்சு. இப்போது அந்த கீழே பார்த்தீங்கன்னா மைக்குக்குன்னு ஒரு ப்ளேஸ் இருக்கும். அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு போர்டு எடுத்து மாட்டிடலாம். இந்த மாதிரி டெய்லி சர்வீஸ் வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மொபைல் சர்வீஸு கற்றுக்கிடணும் அப்படின்னா நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு ப்ளேலிஸ்ட்டே உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்தடுத்த சர்வீஸை உங்களுக்கு நான் ஒவ்வொரு டெய்லி வீடியோவாக நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம வீடியோவுக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் தான் என்னை அடுத்த வீடியோ கரெக்டாக போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.